மாவட்டம் குரும்பரப்பள்ளி அருகே உள்ள சிப்காட் அருகே உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் இயங்கி வருகிறது. இந்த ஏடிஎம்மில் நேற்று வழக்கம் போல வங்கி ஊழியர்கள் சுமார் 16 லட்சம் ரூபாய் பணத்தை நிரப்பிவிட்டு நேற்று மாலை சென்றுள்ளனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் இந்த எஸ்பிஐ ஏடிஎம் வங்கி அமைக்கப்பட்டுள்ள கட்டிட உரிமையாளருக்கு தகவல் வந்ததை அடுத்து வந்து பார்த்தபோது ஏடிஎம் வங்கி உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக குரும்பரப்பள்ளி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த குரும்பரப்பள்ளி காவல்துறையினர் ஏடிஎம் வங்கியை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சுமார் 3 மணி அளவில் அதிகாலையில் காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் இறங்கி அங்குள்ள சிசிடிவி கேமராவுக்கு ஸ்ப்ரே அடித்துவிட்டு வெல்டிங் இயந்திரம் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து அதிலிருந்து சுமார் 10 லட்சத்திற்கும் மேலாக அதிகமுள்ள பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அந்த தகவல் தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது சம்பவ இடத்தில் கைரேகை நிறுவனர்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்குதுரை மற்றும் போலீசார் தற்போது சம்பவ இடத்தில் வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எஸ்பிஐ வங்கியில் சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் ஏடிஎம் வங்கி கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.